அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. இவன் ஏன்டா அந்த டாஸ்மார்க்க மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும்ன்ற. எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிரும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? 5 வயசு பிள்ளைய கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழிச்சிடறான். அப்ப விபச்சார விடுதியை திறந்து விட்டுரும் சொன்னா எப்படி இருக்கும்? செருப்புகள் அடிக்க மாட்டேன். அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. 60-70 பேர்மா கையில உருட்டு கட்டையோட. என்ன சார் சினிமா பாக்குற மாதிரி? சினிமா தான்மா. அன்னைக்கு உருட்டு கட்டையோட எங்க கூட கேர்ள்ஸ், கோ எஜுகேஷன், நாங்க படிச்ச விஸ்காம் மட்டும் கேர்ள்ஸ் இருக்காங்க, நாங்க இருக்கிறோம், விஜய் எல்லாருமே இருக்கிறோம். அப்போ 17 வயசுல எங்களுக்கு என்ன புரியும்? 18 வயசுல வந்து அடிக்கிறானுங்க காலேஜ் பசங்களை. எங்க பசங்க என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ரீசெண்டாக நம்ம அண்ணே வந்து ஒரு கல்லூரிக்கு இதுக்காக போயிருந்தாரு. ஒரு என்ன சொல்றது, காமராஜருடைய பிறந்த நாளுக்காக அங்க ஒரு விஷயத்துக்காக போயிருந்தாரு. ஸோ அங்க அவர் பேசின ஒரு விஷயம் தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சொல்றேன்னா, அண்ணே வந்து இடைத்தேர்தல நிக்க போறதா சூச்சகமா சொல்லியிருக்காரு. கொஞ்சம் அதாவது கன்ஃபார்ம் பண்ணல, பட் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்றதை பார்க்க போறோம். தோலை தட்டாரு மகனே, பாரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாய்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். நடக்கல. விட்டுறாதரா. இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போன. அடுத்து இப்ப ரீசெண்டா சிறையில மரணம் அடைஞ்ச சபரிவர்மன் அப்படின்ற ஒரு மாற்றுத்திறனாளி இறந்திருந்தாரு. அதாவது லாக்அப் டெத்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிவாரணம் கொடுக்க போன தாவேக்கா சேர்ந்த மந்திரியா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா போயிருக்காங்க. பட் அந்த குடும்பம் அந்த நிவாரணத்தை வாங்க மறுத்திருக்காங்க. சோ அது என்னன்றதையும் பார்க்க போறோம். அடுத்து சகாயம் IAS ஒரு நாக்க புடுங்கின மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, தாவேக்கா கட்சியை கேட்டிருக்காரு, ஏன்யா ஊழல பண்ண மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம்ன்றலாம் பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இவரை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஊழல் இல்லாத ஒரு இதை அரசாங்கத்தை வந்து நீங்க நடத்துவீங்க, ஆட்சியை கொடுப்பீங்கன்னு சொல்லி உண்மையிலே சொல்றேன் நாக்க புடுங்காத குறையா கேட்டு விட்டு இருக்காரு அந்த மனுஷன். இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று நான் லஞ்சத்தை ஒழிப்பேன், பொது பணத்தை நான் தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்றெல்லாம் அவர் பேசுவது மக்களிடத்தில் பெரிய நம்பிக்கை அது உருவாக்கியதெல்லாம் நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு அது என்னன்றதையுமே பார்க்க போறோம். அடுத்து நிறைய பேர் நாமளே பாத்தீங்க அப்படின்னா மீம்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது யார்கிட்ட வேணா பேசலாம், ஆனா டிவிக்கே வந்து சப்போர்ட் பண்றவங்கள்ட்ட பேசவே முடியாதுன்ற மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு ஏத்த மாதிரி இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கானுங்க. அது என்னன்றதை நான் வீடியோல சொல்றேன். சோ அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேடா, இது பண்ணது கூட ஒரு விதத்துல நல்லதுதான்ற லெவலுக்கு நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்க. அது என்னன்றதையுமே பார்க்க போறோம். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியா விட்ட உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடினே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள். சரி, சிஎம் விஜய் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து முதல்வர் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா சொல்லுவோம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம யார்கிட்ட வேணா பேசலாம், ஆனா இந்த தாவேக்கா தற்குறிகள்கிட்ட மட்டும் பேசவே கூடாது. குறிப்பா இவங்கள்ட்ட எதை பத்தியுமே பேசாதீங்கன்ற பரவாயில்ல நம்ம பேசிட்டு இருப்போம். அதுக்கு இவங்களே ஏத்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கானுங்க. என்ன அப்படின்னா, நார்மலா யோசிச்சு பாருங்களே, ஒரு சில பேரை வந்து நம்ம நார்மலா இவன் வந்து தாவேக்கா காரே அப்படின்னு, சில பேரை வந்து தாவேக்கா காரன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா இவனுங்க என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா, நெத்தில விஜய்னு டேட்டோ குத்தி வச்சிருக்கானுங்க. வட்ட வட்ட பாறையிலே வட்ட பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். நான் யோசிச்சேன், என்னடா அது வித்திலடா விஜய்ல டேட்டு குத்திட்டு வரீங்க, நீங்க என்னடா தற்கூறியலாடா, கொஞ்சம் கூட மண்டையில மூளையே இல்லையா அப்படின்ற லெவலுக்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா, எவன் தற்குறி எவன் தாவேக்காரன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவு இருக்கும். ஏன்னா நல்லா விவரமா பேசுவானுங்க, நல்ல அறிவாளி மாதிரி பேசுவானுங்க, கேட்டா தாவேக்கான்னு சொல்லிட்டு போயிருவானுங்க. அப்ப அவனுங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இவனுங்க நெத்தில விஜய்னு டேட்டு அடிச்சிட்டானுங்கன்னா நம்ம பேசுற வேலை கொஞ்சம் மிச்சம். இந்த மாதிரி நீங்க குத்திட்டீங்கன்னா நாங்க ஆரம்பத்திலே நாங்க முழிச்சுப்போம், இல்ல இவங்கிட்ட நம்மளால பேச முடியாது, இவங்க பேசினாலும் புரிஞ்சுக்கிற கேஸ் கிடையாது, அதனால நம்ம ஸ்டார்டிங்ல நிப்பாட்டிப்போன்னு
ஸ்டார்டிங்ல நிப்பாட்டிக்கலாம். அந்த மாதிரி வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா இப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவர் மேல இருக்கிற பாசம் எங்களுக்கு தெரியுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்படியா விஜய்னு நீங்க போய் எழுதுறதுக்கு என்னையா தேவை வந்துச்சு? அடுத்து கலெக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போயிருக்காரு. இந்த இடத்துல அங்க ஒரு ஆளு நின்னுகிட்டு, ஏங்க நீ என்ன டிவிக்கேவா, நீ டிவிக்கேவான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எதுக்காக சம்பந்தமே இல்லாம வந்தாலும் டிவிக்கேன்னு கேட்டிருப்பாருன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம இந்த டிவி காரவங்க பாத்தீங்கன்னா அமைச்சருக்கு எந்த ஒரு பதவியில இல்லாதவங்க நான் ஆய்வு பண்றேன்னு சொல்லி போயிட்டு ஆய்வு பண்றேன்னு சொல்லி தாவேக்காரங்க சுத்திட்டு இருந்தால அதை நிறைய பார்த்திருப்பார் போல இருக்கு மனுஷன். அதுதான் கலெக்டர் ஆய்வுக்கு வந்தாலும் என்ன டிவிக்கேவா அப்படின்னு சொல்லி கேட்கிற லெவலுக்கு ஆயிப்போச்சு. அதுக்குதான் அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, ஐயோ அவர் கலெக்டரியான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. பட் இன்னொரு விஷயம் அந்த இடத்துல நான் கவனிச்சேங்க. என்ன அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த கலெக்டர் வந்து அந்த இடத்துல ஆய்வு பண்றாரு. அங்க குடிநீர் குடிக்கிறதுக்கான அந்த ஒரு வசதி ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2011-16 அந்த டைம் தான் போட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன். அங்க இந்த என்ன சொல்ல அந்த குடி தண்ணி இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு தொட்டி இது போடுவாங்களே, அந்த பைப் அதெல்லாம் வச்சிருப்பாங்களே, அது கட்டுனது இவ்வளவு லட்சத்துக்கு. இதை கொண்டு வந்தவர் பாத்தீங்க அப்படின்னா இவரு அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் போட்ட போர்டு மேல நல்லா தெள்ள தெளிவா அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. கீழே என்னத்தை இவங்க கொண்டு வந்திருந்தாங்களோ அந்த குடி தண்ணீர் அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே நாரி போய் கிடக்கு. ஏயா நீ கொண்டு வந்ததையா பளிச்சுன்னு இருந்திருக்கணும். நீ கொண்டு வந்தேன்னு சொல்லி எழுதி போட்டிருக்கானுங்களே, இவங்க தான் கொண்டு வந்தது 5 லட்சத்துக்கு வந்து இது வந்து கட்டுறதுக்கு இவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் போர்டு போட்டிருக்காங்களே, போர்டு நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கு. இவங்க கொண்டு வந்தது இதாகி போயிருக்கு. இதை பார்க்கும்போது காமெடி தான் ஞாபகம் வருது. ஏன்டா போர்டெல்லாம் புதுசா மாத்துற, போன வருஷம் வாங்கின டீ தூளை மாத்திரையா அப்படின்னு சொல்லி வடிவேல ஒரு காமெடியில வரும்ல, சேம் அதேதான். பட் அதுக்கும் தாவேக்காக்கு என்ன, நான் தாவேக்கா அவனை வந்து குறை சொல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்ல வந்தது. அடுத்து நம்ம சீமான் அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கோவையில வந்து ஒரு கல்லூரியில பேசுறதுக்காக வந்திருந்தாரு. குறிப்பா நம்ம காமராஜர் ஐயாவோட பிறந்த நாளுக்காக பேசுறதுக்காக வந்திருந்தாரு. அப்போ கோவையில பாத்தீங்கன்னா விமான நிலையத்துல இறங்கும் போது அங்க இருந்த நிறைய மக்கள் பாத்தீங்க அப்படின்னா குவிஞ்சுட்டாங்க சீமான் அண்ணன் பாக்குறதுக்கு. அங்க எழுந்த ஒரு கோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுச்சுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இப்ப இருக்கிற தாவேக்காவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு தனி மனித துதிபாடல் தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. கேட்டாங்கன்னா ஸ்டாலின் வாழ்க, இல்ல அப்படின்னா எடப்பாடி வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, இந்த மாதிரி தாவேக்கான்னு வரும்போது இவனுங்க வாழ்கன்னு சொல்ல மாட்டானுங்க. ஆனா ஓன்னு கத்துவானுங்க. என்ன எதுக்கு கத்துறோம் ஏன் கத்துறோம்னு தெரியாது, ஆனா கத்துவானுங்க. ஆனா சீமானண்ணே வந்திருக்கும் போது மட்டும் அங்க வந்த கோஷத்தை நான் சொல்லல, நீங்களே பாத்துக்கங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு பண்றது முடிவு பண்ணிக்கங்க. இந்த மாதிரி அரசியலை தான் மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சிறையில மரணம் அடைஞ்ச சபரிவர்மன் சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளி வந்து அடிச்சே கொண்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. சோ அதுக்காக நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர் ஸ்ரீநாத் இன்னும் நிறைய பேர்லாம் போய் நிவாரணம் கொடுக்குறோம், குறிப்பா 10 லட்சம் பிளஸ் தற்காலிக பணி உங்களுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போயிருக்காங்க. பட் அந்த குடும்பம் அதை ஏற்க மறுத்துட்டாங்க. எங்களுக்கு இந்த நிவாரணம் வேணாம், எங்களுக்கு சரியான அதை வந்து அது என்ன நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஏன் அப்படி பண்ணாங்கன்ற சரியான விசாரணை எங்களுக்கு வேணும், அதுக்கான சரியான தீர்வு எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த குடும்பம் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சிறையில் காவல் மரணம் அடைந்த சபரிவர்மனின் மனைவிக்கு நிவாரணம் வழங்க அமைச்சர்கள் வந்திருக்கின்றனர். அரசு நிவாரணத்தை வாங்குவதற்கு சபரிவர்மனின் குடும்பத்தினர் மறுத்திருக்கிறார்கள். பட் எனக்கு இந்த இடத்துல அந்த குடும்பம் வந்து உண்மையிலே சொல்ல போனா ரொம்ப அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு பெட்டி கடை வச்சு அது மூலயமா குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு ஃபேமிலி. பட் ஒரு ஃபேமிலி இந்த அளவுக்கு ஒரு எப்படி எங்களுக்கு ஏன்னா நார்மலா யோசிச்சு பாருங்க, நார்மலா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா இருந்தா ஓகே ஓரளவுக்கு வாங்கிப்பாங்க. ஏன்னா நீங்களே பாத்தீங்க அந்த விஜய் பார்க்க போய் அந்த இதுல இறந்தவங்களுடைய நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நிவாரணத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஆனா இந்த இதுல இவங்க நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஏன் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எப்படி இந்த நிலைமையிலேயே அவங்க வந்து எனக்கு வந்து நீதி தான் வேணும்னு சொல்லி நிக்கிறது வந்து
அவங்க மேல நிறைய ஒரு மதிப்பே ஏற்படுத்திருச்சு. இதுக்காகவாது அந்த அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சரியான ஒரு விசாரணை எடுத்து அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமையா தான் இருக்கு. நீங்க அதையாவது பண்ணுங்க. அடுத்து நம்ம சகாயம் ஐஏஎஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. குறிப்பா தாவேக அரசு எப்படி ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பேன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் பாத்தீங்கன்னா பயங்கரமான குட்கா வழக்கு அது இதுன்னு சொல்லி நிறைய ஊழல் வழக்கெல்லாம் மாட்டின ஒரு மனுஷன். அவரை நீங்க உங்க கட்சியில நீங்க சேர்த்துக்கிட்டு எப்படி நீங்க ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பீங்கன்னு சொல்லி சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் பயங்கரமான இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உண்மையிலே நமக்குமே அந்த ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன்னா இவ்வளோ ஊழல் வழக்குல செஞ்சு இவ்வளோ தப்பு பண்ணி அவரையும் நீங்க கொண்டு வந்து உங்க இதுக்குள்ள சேர்த்துக்கிட்டு நான் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க போறேன், நான் அது பண்ண போறேன் இது பண்ண போறேன் நீங்க சொல்றது உங்களுக்கே காமெடியா இல்லையான்னு சொல்லி அவர் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்று நான் லஞ்சத்தை ஒழிப்பேன், பொது பணத்தை நான் தொடமாட்டேன், தொடர்ந்து விடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்றெல்லாம் அவர் பேசுவது மக்கள் மத்தியில் நம்பிக்கை உருவாக்கியதா வரும். ஆனால் இன்றைக்கு இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் குறிப்பாக புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர் பல வழக்குகளிலே அவர் தொடர்பு இருக்கிறது, சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக குட்கா போன்ற இந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கின்றன. அதே போல வருமானத்துக்கு நீதி சொத்து சேர்த்த நிலையெல்லாம் இருக்கிறது. ஊழலுடைய உச்சபட்சமாக கருதப்படுகிறது. பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் கொண்டவர். இன்னைக்கு கூட வெற்றி பெற்றிருப்பது நான்கு தொகுதியிலே வாக்காளர் இருக்கு. இது உங்களுக்கு உங்களுடைய ஆட்சியும் பின்னடைவை தான் கொடுக்கும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய காமெடி பண்ணி, அதாவது விஜய் அவர்களுக்கும் சாதகமா பேசுறேன்னு சொல்லி திரைத்துறையில இருந்து வந்து பயங்கரமான காமெடி பண்ணி பயங்கரமா அடி வாங்கிட்டு போனாங்க. குறிப்பா மாஸ்டர் மகேந்திரன் சொல்லக்கூடியவரு, இன்னொரு பக்கம் ராகவா லாரன்ஸ், இப்ப பாத்தீங்க அப்படின்னா விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த சஞ்சீவ் அவர்கள் யாருன்னு தெரியலையா? அந்த நாடகம் கூட ஒண்ணு வருமே பயங்கரமா ஹிட் அடிச்சு திருமதி செல்வத்தில் நடிச்சார்ல அதே சஞ்சீவ் தான். அவர் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. குறிப்பா விஜய் அவர்களும் இவர் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17-18 வயசு இருக்கும்போது எங்கேயோ போயிட்டு இருந்தாங்களா, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு 10 இல்ல அவர் சொன்ன கணக்க பாத்தீங்க அப்படின்னா 60-70 சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவ்வளவு பேரு உருட்டுக்கட்டையோட வந்து எங்க பசங்களை அடிச்சாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து மேல இருந்து அப்பர் பெல்ட்ல எப்படி அங்கிட்டு இருந்து இது பண்ணாரு தெரியல. பட் ஓகே, அங்க 2 கை வச்சு எத்தி விட்டு அவன் போய் விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. 70 பேர்மா கையில உருட்டுக்கட்டையோட. என்ன சார் சினிமா பாக்குற மாதிரி? சினிமா தான் அன்னைக்கு உருட்டுக்கட்டையோட எங்க கூட கேர்ள்ஸ் கோ எஜுகேஷன் நாங்க படிச்ச விஸ்காம் மட்டும் கேர்ள்ஸ் இருக்காங்க, நாங்க இருக்கிறோம், விஜய் எல்லாருமே இருக்கிறோம். அப்போ 17 வயசுல எங்களுக்கு என்ன புரியும்? 18 வயசுல வந்து அடிக்கிறாங்க காலேஜ் பசங்களை, எங்க பசங்களை. இதுவும் நான் மிகப்படுத்தி சொல்ல. மேல பர்த்ல விஜய், இந்த பக்கம் ஒரு பர்த், இந்த பக்கம் ஒரு பர்த்தா, இந்த 2 பர்த்லயும் கை வச்சுட்டு சேவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அங்க இருந்து ஒரு கிக்கு கொடுத்தேன். அவன் அந்த பக்கம் போய் விழுந்தான். அவன் அந்த பக்கம் போய் விழுந்த உடனே அந்த கேப்ல என்ன பண்ணிட்டோம், டக்கு டக்குன்னு இந்த பக்கம் ஓடிட்டோம். எனக்கு இதை நம்புறதா வேணாமான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஆகி இதுக்கு நான் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு சரி கமெண்ட்ஸை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை பார்க்க போனா அதுல ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஏன்னா நான் விஜய் ஃபேன் தானா என்னாலே நம்ப முடியல, கொஞ்சம் சும்மா தான் இரண்டான்னு சொல்லி விஜய் ஃபேனே பாத்தீங்க அப்படின்னா கழுவி ஊத்தி இருக்கானுங்க. இருக்கலாம், சொல்லலாம். இப்ப அதை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா 17 வயசுல விஜய் மூஞ்சியை பாருங்கடா, விஜயோட முகமே இப்படித்தாண்டா இருக்கு, விஜய் பாக்குறதுக்கு ரொம்ப சுமாரா தான் இருக்கிற மாதிரி இருக்காரு, அவர் வந்து 70 பேரை போட்டு அடிச்சாரு எத்தி விட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம சிஎம் விஜய் அவர்களை எவ்வளவு பேர் ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சத்தியமா புரியவே இல்லை. பட் இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா மலையாளத்துல தியான் ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய ஒரு நடிகர் இந்த விஷயத்தை வச்சு ஒரு இது பேசியிருக்காரு. என்ன பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்காருங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அவருடைய வைஃபோ யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு பெண் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள்ட்ட இவர் சொல்றாரு, அதாவது நான் வந்து சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னா நீ புடவை கட்டி ஃபர்ஸ்ட் ரோல ஒரு இடத்துல உனக்கு காலியா இருக்கும், நீ வந்து அங்க உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் வந்து பேச்ச முடிச்சுட்டு போறாரு. அந்த இடத்துல நிறைய பேர் சிரிக்கிறாங்க. பட் இது பார்க்கும்போது யாரையோ சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. സിഎം ആയി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്ന ദിവസം സാരി എടുത്ത് ആ ഫ്രണ്ട് റോയിൽ കണ്ണു നിറഞ്ഞുകൊണ്ട് നന്ദി ഉണ്ടാവും. അമ്മയുടെ പ്രസവം ഞാൻ പാടില്ല, സിഎം അമ്മ വന്നാൽ മതി. കണ്ണു നനച്ചുകൊണ്ട് നന്ദി ഉണ്ടാവുന്ന എല്ലാ പ്രതീക്ഷയോടെ ഞാൻ നിർത്തുന്നു. നന്ദി, നമസ്കാരം. யாருன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லல, அவர் சொல்லி இருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் இதை எடுத்து போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சுக்கங்க, நம்மளோட நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முதல்வரை மத்த மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கள் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறது எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. கடைசியா சீமான் பேசின அந்த விஷயத்தை பத்தி நம்ம வருவோம். என்ன சொல்றாருன்னா, சீமான் இடைத்தேர்தல கண்டிப்பா நிக்க போறான்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டாரு. எங்க அப்பா வயதுக்கு தோலை தட்டாரு, மகனே எவரு
50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல. விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாங்க. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போனீங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரே விஷயம் சீமானன்னு இடைத்தேர்தல நின்னு சட்டமன்றத்துக்குள்ள போயே ஆகணும்னு சொல்லி. உண்மையிலே சொல்றேங்க, யாரு வேணா போலாங்க. ஆனா ஒரு ஆள், ஏன்னா நார்மலா நம்ம சாட்டியன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, அதையுமே நம்ம இது வந்து சொல்லித்தான் ஆகணும். எல்லா கட்சியிலும் உள்ள இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் உள்ள இருக்கு. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, தாவேகா இருக்கு, மதிமுக, விடுதலை சிறுத்தை, இன்னும் முஸ்லீம் லீக், அது இதுன்னு சொல்லி அவ்வளவு கட்சிகள் உள்ள இருக்கு. தனித்தனியா இன்னொருத்தவங்களோட திமுகவோட சப்போர்ட்லயோ இல்ல அதிமுக சப்போர்ட்லயோ எப்படியோ ஒருத்தவங்க உள்ள இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு கட்சி 234 தொகுதியிலையும் போட்டியிட்டு ஒரு தொகுதி கூட வெல்ல முடியாம உள்ள போக முடியாத ஒரே கட்சி அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்போ இந்த இடைத்தேர்தல்ல கண்டிப்பா நம்ம சீமான் அண்ணனை தான் உள்ள அனுப்பிடணும்ன்ற ஒரே ஒரு குறிக்கோள் எனக்குமே இருக்கு, எல்லா மக்களுக்கும் இருக்கு. அதுக்கான எல்லா வேலையும் இப்பல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். நம்ம அண்ணன் எந்த தொகுதியில் நின்னாலும் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் இப்பவே நம்மளுடைய என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணி ஆகணும். அதை நம்ம கண்டிப்பா செஞ்சாதான் சரி வரும். நம்ம அண்ணன் வந்து ஒரு விஷயத்த வந்து இப்ப தெளிவுபடுத்திட்டாரு. அவர் இடைத்தேர்தல நிக்க போறாரு. கண்டிப்பா அவரை வந்து எப்படியாச்சும், ஏன்னா நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணணும். அவர் ஜெயிக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை நம்ம வந்து பண்ணுவோம். என்ன ரூட்டு மாஃபியா நாம மாறுவோம்யா. சீமான் அண்ணனுக்காக நாம ஒரு விஷயத்த மாறி அவருக்காக நம்ம வேலை செய்வோம், இறங்கி வேலை செய்வோம். சோ அதை நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும். வந்து வெளிப்படையா சொல்லலனாலும் ஒரு குத்து மதிப்பு ஒரு விஷயத்த சொல்லி இருக்காரு. பட் அது வந்து அதிகாரப்பூர்வமா இப்ப வெளியே வந்துச்சுன்னா அது இன்னும் சந்தோஷமா இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கல்லு வந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதாவது விஜய் அவர்களை தான் சொல்லியிருக்காரு. அதாவது கல்லு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதாவது கள்ளச்சாராய் வந்து உள்ள வந்துருன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னதாகவும் நம்ம சீமான் என்ன சொன்னாரு, முதல்ல கட்டுப்படுத்த வேண்டியது உன்னுடைய வேலை தானே, அப்ப கட்டுப்படுத்து. அப்ப அதை கட்டுப்படுத்த முடியாத நீ வேற எதைத்தான் கட்டுப்படுத்த போற? இதை கூட உன்னால முடியாது அப்படின்னா நீ சொல்றது என்ன மாதிரி இருக்குன்னா, பெண்கள் சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் நிறைய பேர் கற்பழிக்கப்படுறாங்க. சோ அதுக்காக நாம வந்து விபச்சார விடுதியை திறந்து விட்டா எந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி, அது எவ்வளவு வித தப்பான கொண்டு போய் சேர்ந்து அது எந்த அளவுக்கு ஒரு தப்பான உதாரணமா போயிருமோ அப்படித்தான் நீங்க சொல்றதுன்ற மாதிரி சீமான் என்ன சொன்னது சரியான ஒரு விஷயம். அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துரும்ங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. இவன் ஏன்டா அந்த டாஸ்மார்க்க மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும்ங்கிறான். எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிடும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? 5 வயசு பிள்ளையை கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழிச்சிடறான். அப்ப விபச்சார விடுதியை திறந்து விட்டுரும் சொன்னா எப்படி இருக்கும்? செருப்புகள் அடிக்க மாட்டேன். அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துரும்ங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. ஏன்னா போதைன்ற ஒரு கலாச்சாரத்தை நம்ம ஒழிச்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா தப்புகளும் குறையும். அதை ஒழிக்காததை வர மற்ற எல்லா தவறுகளும் நடந்துகிட்டு தான் இருக்கும். இதைத்தான் சீமான் என்ன சொன்னாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் ஏதாவது பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அதை உங்க கையில தான் நான் விடுறேன். என்னன்றத நீங்களே சொல்லுங்க. சோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா, பை.